இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல ஜெரால் ஜெசி அப்படிங்கிற ஒரு கப்பலை காட்டுறாங்க. ரெண்டு பேரும் வீக்கெண்ட் என்ஜாய் பண்றதுக்காக கார்ல போயிட்டு இருக்கிறப்போ இந்த புருஷன்காரே ஒரு மாதிரி வெறி புடிச்சவனா இருப்பான் போல. கார்ல போயிட்டு இருக்கிறப்பவே இந்த பொண்டாட்டிய புடிச்சு நோண்டிட்டே வரான். அதுக்கப்புறம் கார் இவங்களோட கெஸ்ட் ஹவுஸ் இருக்கிற ஏரியா கிட்ட வந்துருச்சு. அப்ப அவங்க காருக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ஒரு நாய் ஒண்ணு எதையோ கடிச்சு தின்னுட்டு இருக்கும். அத புருஷன்காரனும் பார்த்துட்டு இந்த நாயோட தொல்லை பெருந்தொல்லையா இருக்குது. ஃபர்ஸ்ட் இதுக்கு ஏதாவது பண்ணணும்னு சொல்லிட்டு கார் எடுத்துட்டு அப்படியே வீட்டுக்கு வந்துடுறான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் அந்த வீட்டுக்கு வந்துட்டு அங்க இருக்கிற ஏரியா எல்லாம் சுத்தி பாக்குறா. அப்ப இந்த கெஸ்ட் ஹவுஸ் ஒட்டின மாதிரியே தான் கடலும் இருக்கும். சோ கடலோட சேர்த்து இந்த கெஸ்ட் ஹவுஸ் பாக்குறப்போ ரொம்ப அழகா இருக்கு. அதுக்கப்புறம் ஹீரோயின் வீட்டுக்குள்ள வரா. வந்து ஃப்ரிட்ஜ் ஓபன் பண்ணி பாக்குறா. பார்த்தா அந்த புருஷன்காரன் ஒரு வாரத்துக்கு அவங்க சாப்பிட வேண்டிய எல்லா சாப்பாடையும் பிரிசர்வ் பண்ணி வச்சிருக்கான். அந்த பிரிசர்வ்ட் ஐட்டம்லயே பாத்தீங்கன்னா ஒரு மீட்டையும் பார்சல் பண்ணி வச்சிருப்பான். அத நம்ம ஹீரோயின் வெளியில எடுத்துட்டு வந்து கட் பண்ணி முன்னாடி சீல்ல உங்க காருக்கு முன்னாடி ஒரு நாய் நின்னுச்சு இல்லையா, அந்த நாயை கூப்பிட்டு இந்த கறியை வெட்டி கொடுக்குறா. அந்த கேப்ல இந்த புருஷன்காரன் பாத்தீங்கன்னா வயக்கரா டேப்லெட்லாம் சாப்பிட்டு ஃபுல் ஃபோர்ஸ்ல இருக்கான். அப்ப ஹீரோயின் இது மாதிரி அந்த நாய்க்கு கறி போடுற விஷயத்தை புருஷன்காரன் பார்த்துட்டு, ஏண்டி இந்த கறியோட விலை என்ன தெரியுமா, $200. இத போய் நாய்க்கு போடுறியே, உனக்கு அறிவில்லையான்னு சொல்லி பொண்டாட்டியை திட்டிட்டு அந்த நாயை அங்க இருந்து விரட்டி விட்டுறான். அதுக்கு ஹீரோயினும் இல்லங்க எனக்கு இவ்வளவு காஸ்ட்லியான கறி அப்படிங்கிற விஷயம் தெரியாது, அப்படி தெரிஞ்சிருந்தா நான் போட்டுக்க மாட்டேன்னு பொண்டாட்டி சாரி சொல்லவும் இவனும் சரி பரவாயில்லன்னு சொல்லிட்டு இவளை கூட்டிட்டு வீட்டுக்குள்ள போவான். அப்படி போறப்போ இந்த பையன் மெயின் டோரை சாத்தாம விட்டுருவாங்க. அதுக்கப்புறம் அந்த பையன் நம்ம ஹீரோயினுக்காக ஒரு ட்ரெஸ் வாங்கி கொடுத்துருப்பான் போல. அந்த ட்ரெஸ் போடுறப்போ அதுல புதுசா வாங்கின ட்ரெஸ்ஸுக்கான டேக் இருக்கும். அந்த டேக பிச்சு கட்டிலுக்கு மேல உள்ள ஷெல்ஃப்ல வைக்கிறா.